ஸ்டேட்டஸ் அல்லது இந்த ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல நான் இங்க போனேன், அங்க போனேன், அந்த ஊருக்கு போனேன், அவர்களை பார்த்தேன், இவர்களை பார்த்தேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறை இல்லாம எல்லா விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு உலகுக்கு காட்டுவதற்கு எல்லாருமே ஆயத்தமா தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில எல்லாரும் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு தன்னுடைய நிலைமை இதுதான் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட் போறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. சில காலங்களுக்கு முன்பு தன்னுடைய நிலையை அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், தனக்குள் நடக்கிற அந்த பிரைவேட்டான விஷயம் தன்னுடைய வீட்டை விட்டு அல்லது 4 சுவத்தை விட்டு வெளியே தெரியக்கூடாதுன்னு இருந்த காலம் போய் இப்பொழுது தனக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களையும் உலகுக்கு படம் போட்டு காட்டுகிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. இது ஏன் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷனல் அவுட்பர்ஸ்ட். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா மனசுல நிறைய துக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை துக்கத்தை எல்லாத்தையும் மறைத்து தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதை போலவும் இந்த உலகத்துல பெரிய விஷயங்களை சாதித்ததை போலவும் அவர் போட்டோ போடுவாங்க. சிலரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிலரை கவர்வதற்காக, சிலரிடத்தில் பரிதாபங்களை சம்பாதிப்பதற்காக தான் துக்கமாக இருப்பதாக எப்பொழுதும் ஒரு துக்கமான ஒரு ஸ்டேட்டஸை அவங்க பதிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு நெகட்டிவ் அல்லது சேடா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதை கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா இமோஷனலா அவங்க வீக்கா இருக்காங்கிறத அவங்க மற்றவங்களுக்கு அதை காட்டுறாங்க. வீக்னஸா இருக்கிறோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மேலும் அவர்கள் உங்களை ஹர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லது நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸா நீங்க இருக்கிறீங்கிற மாதிரி நீங்க காமிச்சாலும் அதுலயும் சில பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஆக நம்முடைய நிலைமையை அது வெல்த் ஸ்டேட்டஸா இருக்கலாம், பிசிக்கல் ஸ்டேட்டஸா இருக்கலாம், மென்டல் ஸ்டேட்டஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அதை தன்னுடைய நிலைமையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பது கட்டாயம் அல்லவே அல்ல. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸை த்ரெட்டன் பண்றதுக்காகவோ அல்லது இமோஷனல் பிளாக்மெயிலுக்காகவோ, அதாவது நேரடியா சொல்ல முடியாத விஷயத்த ஒரு மறைமுகமா கம்யூனிகேட் பண்ற ஒரு டூலா பயன்படுத்தி, இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம போடுற ஸ்டேட்டஸ்னால ஒருவர் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்பது ஒரு தவறான ஒரு விஷயம், தவறான கண்ணோட்டம், தவறான புரிதல். நம்மை பார்த்து நம்ம கூட இருந்து நம்மிடத்தில் பழகி நம்மை பற்றியதான விஷயங்கள் அவர்களுக்கு புரியல, கண்கூடா பார்த்தோம் நம்மளை பத்தி அவங்களுக்கு புரியலைன்னா நம்ம போடுற ஸ்டேட்டஸ்னாலேயோ போடுற போட்டோஸ்னாலேயோ அல்லது எழுத்துக்கள் மூலமாய் நம்ம தெரிவிக்கிற எந்த ஒரு பதிவும் அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவும் செய்யாது, எந்த விதத்திலும் அவர்களை புரிய வைக்கவும் அது செய்யாது, மாற போறதும் கிடையாது. இந்த இமோஷனல் வீக்னஸை நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்குள்ள இருந்தாலும் ஹாப்பினஸா இருக்கட்டும், சேட்னஸா இருக்கட்டும், ரெண்டையுமே அது பேலன்ஸ்டா கொண்டு போற மனப்பக்குவம் நமக்கு இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வெளிக்காட்ட மாட்டோம். நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ் போடும்போது நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்கட்டும், பார்த்து வயிறு எரியட்டும், நீ இப்படி பண்ணதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கிறதுனால பிரதிபலன் அவர்களுக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. ஸோ நம்மளை இன்னும் இமோஷனல் வீக்னஸ் ஆக்காம நம்மளுடைய அதாவது இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை எப்படி ஸ்டேபிளா கொண்டு போகணுங்கிற ஒரு மனப்பக்கத்துக்கு நம்ம அதை நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போவோம் அப்படின்னா நம்முடைய வீக்னஸ் எப்பயுமே யாருக்குமே அது வெளியே தெரியாம இருக்கும், தெரியவும் வேண்டாம். அது உங்களை பலப்படுத்தி இன்னும் உங்களை முன்னேற்ற பாதையில் அது கொண்டு ஸோ இமோஷனலா வீக்கா இருக்காதீங்க. இமோஷனல் வீக்னஸ் மற்றவர்களுக்கு காட்டணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் நம்ம இருக்கவும் வேண்டாம். ஸோ திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஹேவ் a nice day.